ஹலோ. மிஸ்டர் மணிமாறன், நான் தான் சாண்டன். எப்படி இருக்கீங்க? பை த வே, அடுத்த வாரம் நீங்க இந்தியாவுக்கு கிளம்புறீங்க இல்லையா? நானும் தான் இந்தியாவுக்கு கிளம்ப போறேன். அது சம்பந்தமா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. கேன் ஐ கம் டு யுவர் பிளேஸ்? ஒரு அரை மணி நேரத்தில் வரலாமா உங்க வீட்டுக்கு? Okay, thank you so much, sir. Thank you. Then I will meet you in half an hour's time. Okay, bye. ஹலோ. கௌரி. சொல்லுங்க சித்தப்பா. இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நான் அங்க வரேன். வாங்களே. அதுக்கு எதுக்கு போன் எல்லாம் பண்ணிண்டு? இல்ல கௌரி, இங்கேயோட பழக்கம். யாராவது வீட்டுக்கு போகணும்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். தெரியாத அவனுக்கு. அதே மாதிரி நானும் பழகி போயிட்டேன். அது மட்டும் இல்லாம உங்க நெய்பர் மிஸ்டர் மணிமாறன் இருக்கார் இல்லையா, அவரையும் கொஞ்சம் மீட் பண்ண வேண்டியிருக்கு. அதான் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டேன். சரி, வாங்க வாங்க. வெல்கம் வெல்கம். சரி, அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்பாவா? என்னத்த சொல்ல. சனச்சித்தம் சனப்பித்தம் சொல்லுவாளே, அந்த மாதிரி எப்ப சரியா பேசுவா, எப்ப வேற உலகத்துக்கு போவா யாருக்குமே தெரியாது. ஏன் அவருக்கே தெரியாது. இருந்த மாதிரி இருக்கா, திடீர்னு ஏதேதோ பேச ஆரம்பிச்சிடுறா. பார்த்தாலே பாவமாக இருக்கு. சில சமயம் சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதான் நீயும் அப்பாவும் தனியா இருக்க வேண்டாம், இங்க எங்க கூட வந்து இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே. அதெல்லாம் சரி வராது சித்தப்பா. சேர்ந்து கூட்டு குடும்பமாக இருந்ததெல்லாம் ஹிஸ்ட்ரி, ஃபோட்டோ ஆல்பமில் தான் பார்க்க முடியும். அட்லீஸ்ட் வந்து போயிட்டாவது இருக்கோமே, அதை நினச்சி சந்தோஷப்படுவோம். இனிமே அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, அதை விடு. அதை நேரில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். கேட்ச் அப் சூன். ஓகே சித்தப்பா, பாய். பாய். அப்பா, டிஃபன் ரெடிப்பா, வாங்கப்பா. என்னப்பா அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன்? ட்ரீ, ஃபேமிலி ட்ரீ. அப்பா, டிஃபன் ரெடிப்பா, வாங்கப்பா. என்னப்பா அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன்? ட்ரீ, ஃபேமிலி ட்ரீ.
என்னப்பா ஃபோட்டோவையே பார்த்துட்டு இருக்கேன். ஆ, இவ பேரு ருக்கு. ஆ தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என் தாத்தா சந்தானராமன், அவரோட தம்பி வெங்கட்டு, வெங்கட்டோட பொண்டாட்டி ருக்கு, அதாவது சித்தி பாட்டி ஆர் சின்ன பாட்டி. என் சின்ன தாத்தா வெங்கட்டு காலம் ஆனப்புறம் சின்ன பாட்டி, அதான் ருக்கு பாட்டி, மொட்டத்தலையும் முக்காடுமா இருப்பாளா. நான் கூட பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு 5 6 வயசு இருக்கும். அவள் அப்படி இருக்கிறது அவளுக்கே சுத்தமாக பிடிக்காதான். அப்பா சொல்லுவா, சைச்சுண்டு பொறுத்துன்னு இருந்தவா ஒரு நாள் அந்த அகராரத்தை விட்டே போயிட்டாலாம். அதுக்கப்புறம் அவளை பற்றி எந்த விவரமும் இல்லை, எந்த தகவலும் இல்லை. எங்கே இருக்கான்னு யாருக்கும் தெரியாது, இருக்காளான்னு தெரியாது. இப்போ இருந்தா she should be 80+. சரி, எல்லாரையும் விட்டுட்டு ருக்கு பாட்டியை பற்றி மட்டும் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்? ஏன்னா கணபாடிகள் குடும்பம் சிதறி சின்ன பின்னபா உதிரி உதிரியா போனதுக்கு பாட்டி தான் காரணம்னு அப்பா அடிக்கடி சொல்லுவா. சரி, அப்படி டிஸ்இன்டிகிரேட் ஆகிற அளவுக்கு என்னதான் நடந்தது? என்ன நடந்ததுன்னு எனக்கு சரியா தெரியாதுமா. அப்பா டிஃபன் எடுத்துக்கோங்க. ஏமா, நான் தான் ஏற்கனவே டிஃபன் சாப்பிட்டுட்டேன்னு மறுபடியும் கொண்டு வந்திருக்க. இல்லைப்பா, நீங்கள் இன்னும் எதுவும் சாப்பிடல. சாப்பிட்டா எனக்கு தெரியுமா இல்லை உனக்கு தெரியுமா? வர வர உனக்கு மருந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. 24/7 வேலை பண்ணிட்டே இருக்கேம்மா. அதான் டென்ஷனில் என்ன பண்ணுறோன்னு தெரியல உனக்கு. முதல்ல டிஃபன் கொடுத்த, உடனே காஃபி கொண்டு வந்த. நான் கூட சுகர் போடலன்னு சொன்னேன், எல்லாம் மறந்து போயிட்டியா? என்ன என்னையே பார்த்துட்டு இருக்க? யூ ஆர் ரைட். இப்போ தான் உங்களுக்கு நான் டிஃபன் கொடுத்தேன், மறந்து போயிடுது. ஆ, இப்படியே மறந்துட்டே இருந்தேன்னா இட் வில் லீட் டு டெமென்ஷியா. ரொம்ப ஒர்க் பண்ணாதம்மா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. சரி, அதை விடுங்கோ. ருக்கு பாட்டியை பற்றி சொன்னீங்க இல்லையா? அந்த ருக்கு பாட்டி இப்போ இருந்தா எப்படி இருப்பான்னு காமிக்கட்டுமா? அது எப்படிமா முடியும்? நான் நடத்துகிற அனிமேஷன் அண்ட் மோஷன் கிராஃபிக்ஸ் கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டிஸே இதுதான்ப்பா. அதுக்குன்னு சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த டைரக்டர் சங்கரோட மூவி இந்தியன் பார்த்துருக்கீங்களா? அதில் வயசான கமல் வருவாரே, அதுக்கு ஒரிஜினல் டிசைன் பண்ணி கொடுத்ததே எங்கள் கம்பெனி தான். வயசான கமல் எப்படி இருப்பான்னு பண்ணி காட்டினோம். அதை பேஸ் பண்ணி தான் மேக்கப்பே போட்டா. கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் என்னெல்லாமோ பண்ணுறேன். போக போக பாருங்கோ, கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷனில் உலகம் எங்கேயோ போகுது. வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு எல்லாமே மாறப்போகுது. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு அவையா சொன்னான். ஆனால் அந்த உலகமே நம்ம கைக்குள்ளே வரப்போகுது. சரி வாங்கோ. ருக்கு பாட்டி இன்னைக்கு இருந்தா எப்படி இருப்பான்னு காமிக்கிறேன்.
இருங்கோ இருங்கோ வரும். ஏமா கௌரி, இப்ப ருக்கு பாட்டி பார்க்கறதுக்கு இப்படிதான் இருப்பாளா? அப்பா, இந்த ஃபேஸ் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. நான் இவங்கள எங்கேயோ பார்த்துருக்கேன். என்னம்மா வளர்ற? இவாளை நீ எங்க பார்த்துருக்க முடியும்? கௌரி, உன்னதான் கேட்குறேன். சட்டுன்னு ஞாபகம் வரல. But I'm sure I have seen her somewhere. எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி நான் இருக்கேன்னு முன்னாடி வந்து நிக்க வேண்டியது. போன கோகுலாஷ்டமி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும். மணி, பூஜை எடுத்து நைவேத்தியத்துக்கு அன்னசுத்தி பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் அப்பவே தயாரா இருக்கு. நைவேத்தியம் நீ எதுக்கு நைவேத்தியத்தை எடுத்துட்டு போன? ஏன் நானும் மடிதானே? மடியா இருந்தா மட்டும் போராது, முறையும் தெரிஞ்சிருக்கணும். என்ன முறை? பண்டிகை நாள் அன்னைக்கு நைவேத்தியத்தை பாலாமணி கொண்டு வைக்கிறது தான் இந்த ஆத்து முறை. மன்னி துளசிக்கு விளக்கேத்த போயிருக்கா. போனா போய் கூப்பிடணும். முந்திரி கொட்டை மாதிரி நானும் முந்திக்க கூடாது. இங்க பாருங்க, நைவேத்தியத்தை யார் கொடுத்தாலும் பகவான் ஏத்துப்பார். கண்ணப்பனார் சரித்திரம் படிச்சது இல்லையா? அதிக பிரசிதமா பேசுறத நிறுத்து. இந்த ஆத்து வழக்கப்படி சில அதிகாரங்கள்லாம் மூத்த மாட்டு பொண்ணுக்கு தான். சில அதிகாரம் தானே, கடைசி மாட்டு பொண்ணுக்குன்னு சிலது உண்டோனோ அதுல இதுவும் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. ருக்கோ, என்னமாமா? என்னங்க கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா என்னங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம்? இங்க பூஜை கூட பண்ண விடாம இந்த பாரு, மேதாவித்தனமா பேசாத. அப்பா அம்மாவை தொலைச்சிட்டு நிக்கிற உனக்கு இந்த ஆத்துல சில சலுகைகள் கொடுத்திருக்கேன், அதை துஷ்பிரயோகம் பண்ணாத. என்னவா ருக்குக்கு? ருக்குவன் நீங்க சத்தம் போட்டு இல்லைன்னும் அதுக்கு கோச்சுண்டு கொல்லப்போக்கம் போய் அழுதுண்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. கற்பூர அரத்தைக்கு வரல, பிரசாதம் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறா.
சார் நாங்க தான் நாத்தனார் ஏதாவது சொன்னா தப்பா போயிடுறது. ஆத்துக்கு பெரியவர் நீங்க கூட ஒண்ணும் சொல்லக்கூடாதுன்னா அது என்னப்பா குணம் அது? ருக்கு, இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? கூப்பிடுறது காதுல வேலையா? பாத்தியலா எழுந்து ஓடி வராம உட்கார்ந்த இடத்துல இருந்து அலட்சியமா பாக்குறது. இப்ப உள்ள வரப்போறியா இல்லையா? திமிரு திமிரு உங்கள்கிட்டயே. நான் உள்ள வந்தேன்னா நீங்க எல்லாம் தீட்டாடுவேன். நான் ஆத்துல இல்ல, இப்பதான் விசேஷம் நல்லதுமா இப்படி ஆயிடுத்தேன்னு நினைச்சுட்டேன். வருத்தமா இருந்தது. நான் இந்த ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நடக்கிற முதல் பெரிய விசேஷம். கட்டுப்படுத்திக்க முடியல. தப்பு உங்க பேர்ல இல்ல, என் பேர்ல தான். உங்களை அடக்கி வச்சிருக்கணும். நீங்க சொன்னது கேட்டு நீங்க வந்த பாருங்க. கிரகச்சாரம் கிரகச்சாரம். வேணும்னே நெய்வேத்தியத்தை தான் கொண்டு வந்து வைக்கிறது, பின்கட்டில் உட்காந்து அழிச்சாட்டியம் பண்றது. வேஷம், எல்லாம் வேஷம், மனசு பூரா விஷம். இதோ பாரு, உனக்கு அவளை பிடிக்கலன்னா வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. காக்கா உட்கார பணம் விழுந்த மாதிரி அவ வந்த நேரம் ஒன்று கிடக்க ஒன்று நடந்தது. அதுக்காக எல்லாத்துக்குமே அவ தான் பொறுப்புன்னு சொல்றது சரியில்லை. பாலாமணி சொல்றது தான் சரின்னு எனக்கும் படுறது. நீங்க அனாவசியமா அவளை சந்தேகப்படுறேன்னு எனக்கு தோன்றது. இப்படித்தான் நடக்கும் நான் எதிர்பார்த்தேன். கடைசியில உங்களையும் அவசியம் பண்ணிட்டாளா? என்னது இது வசியம் கிசியன்னு வேண்டாத வார்த்தையெல்லாம்? ஆமா, நானே இப்ப வேண்டாதவள தான் ஆயிட்டேன். ஆனா கூடிய சீக்கிரம் நான் சொன்னது சரின்னு ஆகுறதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. யாரு சொல்றது சரின்னு எனக்கு இப்ப புரியல. ருக்கு பண்ற சில காரியங்கள் அறியாமையால பண்றாளா இல்ல அறிஞ்சுதான் பண்றாளான்னு எனக்கு தெரியல. இதுல தெரியறதுக்கும் புரியறதுக்கும் ஒன்றும் இல்லை. நம்ம குடும்பத்தை பிளவு பண்றதுக்குன்னே உள்ள புகுந்திருக்கா அந்த லங்கினி. இந்த பாரு, வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதும் பேசப்படாது. இங்க பாருங்க, எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அப்பாக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணமே அவதான். என்னமோ அவளே சல்லில தூக்கி வச்சு வேண்டாம். என்ன சத்தங்க? மாமா மாமா, நீங்க சிரமப்படாதே, நான் பாத்துக்கிறேன். என்ன சத்தாங்க? என்ன ஒரே சத்தம்? உன்னை பத்தி ஒருத்தர் ஒன்னும் பேசல. ஆமாமா, உன்னை பத்தி இல்ல, நீ போய் படுத்துக்கோ. வெங்கட்டு அண்ணா காத்துன்னு இருப்பா. என்ன பத்தி பேசுறதுக்கு ஒன்னும் இருக்காது அப்படின்னு எனக்கு தெரியும். என்ன சத்தம் அப்படின்னு அப்பாவோட குரல் கேட்டது. அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். அது கொல்லை பக்கத்துல ஒரு பூனை வந்துட்டு போயின்னு இருக்கு. ஆத்துக்குள்ள பூனை நுழையிறது அபசகுன்னு சொல்லுவா. சரி, பாலை கொடுத்தா குடிச்சிட்டு போயிடும்னு பார்த்தா இந்த பூனையும் பாலை குடிக்குமாங்கிற மாதிரி
குடிக்காம வளைய வளைய வந்துன்னு இருக்கு. எப்படி விரட்டுறதுன்னு புரியல. அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை. சரி காமு, நான் போய் படுத்துக்கிறேன், நீயும் படுத்துக்கோ, அவ பேசிட்டு இருக்கட்டும். மன்னி, எனக்கும் தூக்க கண்ணை சொக்கிறது, நானும் போய் படுத்துக்கிறேன். நான் மட்டும் தனியாக இருந்தா உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு ஏதாவது பேசுவா. நானும் போகிறேன். பூனைய விரட்ட போறீங்களா? இந்த பூனை மற்றவாளை விரட்டிட்டு இந்த ஆத்தையே ஆள போறது கூடிய சீக்கிரம்.